சேலம் மாவட்டத்தில் பழந்தின்னி வௌவால்களை வேட்டையாடி சில்லி சிக்கன் என கூறி விற்பனை செய்த 2 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். வௌவால் வேட்டையாட துப்பாக்கியுடன் காட்டுக்குள் சுற்றித் திரிந்தவர்கள் வனத்துறையினரிடம் சிக்கியது எப்படி? ஒரு காலத்தில் காக்கா பிரியாணி போட்டு கலவரத்தில் ஆழ்த்திய சாலையோர உணவகங்கள் கலைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வௌவால் கறி சமைத்து சில்லி சிக்கன் என விற்பனை செய்யும் சாலையோர உணவகங்கள் பீதியில் ஆழ்த்தியுள்ளன. அப்படி ஒரு வௌவால் வேட்டைக்காரர்கள் அளித்த வாக்குமூலம் அசைவ பிரியர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. வௌவால் வேட்டை நபர்களின் அதிர்ச்சி பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள டேனிஷ்பேட்டை வனத்திற்கு உட்பட்ட தொப்பூர் ராமசாமி மலைப்பகுதியில் அடிக்கடி துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டு வந்துள்ளது. இதுகுறித்து டேனிஷ்பேட்டை வன அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்தது. வனச்சரகர் விமல்குமார் தலைமையிலான வனக்குழுவினர் ரோந்து பணியில் ஈடுபட ஆரம்பித்தனர். அப்போது வனத்தில் துப்பாக்கி சுடும் சத்தத்தை அவர்களும் கேட்டுள்ளனர். உடனடியாக சத்தம் வந்த பகுதிக்கு சென்று கண்காணித்த போது 2 பேர் துப்பாக்கிகளுடன் சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. அவர்களை மடக்கி பிடித்த வனத்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பிடிபட்டவர்கள் டேனிஷ்பேட்டையைச் சேர்ந்த கமல் மற்றும் செல்வம் என்பது தெரிய வந்தது. இவர்கள் வனப்பகுதிக்குள் சென்று பழந்தின்னி வௌவால்களை துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடி வந்தது விசாரணையில் அம்பலமானது. வேட்டையாடப்பட்ட வௌவால்களை சுத்தம் செய்து சமைத்து மாலை நேர சிற்றுண்டியாக சில்லி சிக்கன் என பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வந்த அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்தது. இதையடுத்து 2 பேரையும் கைது செய்த வனத்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பழந்தின்னி வௌவால்களை வேட்டையாடக்கூடாது என வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். காடுகளின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் இந்த வௌவால்கள் பெரும் பங்காற்றக்கூடியவை. இந்த வகை வௌவால்கள் மனிதர்கள் உணவாக சாப்பிடக்கூடாத உயிர்களில் ஒன்றாகும். ஏற்கனவே அண்டை மாநிலமான கேரளாவில் நிபா வைரஸ் தொற்று வௌவால்கள் மூலம் பரவி வந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் வௌவால்களை பிடித்து சில்லி சிக்கன் என கூறி பொதுமக்களுக்கு விற்பனை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.